எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டுடே மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி இருக்கும். நாளையிலேருந்து நம்ம டேரெக்டாக கிளாஸ் நடத்துகிற மாதிரி எப்போதும் போல் இருக்கும். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிவிஷன் பார்த்துட்டு டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 27th ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு கொஷின், ஈஸ்ரம் இணையதளம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021ஆம் ஆண்டு. சமீபத்தில் எந்த நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது? ஆன்சர் நேபாளம். சமக்ர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2018ஆம் ஆண்டு. தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் சட்டத்திருத்த மசோதா எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்கிறது? ஆன்சர் தமிழ்நாடு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை சட்டம் 2010. உலக நீர் வாரம் 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன? ஆன்சர் மக்கள் முன்னேற்றத்திற்கான நீர், வாட்டர் ஃபார் பீப்புள் அண்ட் ப்ராக்ரெஸ். 2026ஆம் ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கிர்கிஸ்தானில். திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 26. இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஆகஸ்ட் 28 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் நம்ம ஒரு திருக்குறள் பார்த்துட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம நேற்றுலேருந்து வினை செயல் வகை அதிகாரத்துலேருந்து திருக்குறள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ 2வது திருக்குறள் பார்க்குறோம். கவனிங்க. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அதாவது தூங்குக அப்படின்னா என்ன? ஒரு காலம் தாழ்த்துறது அப்படின்னு அர்த்தம். தூங்குக அப்படிங்கிறது இந்த இடத்துல தாமதமாக செய்கிறது, காலம் தாழ்த்துதல் அப்படின்னு மீனிங். ஸோ தூங்கி செயற்பால அப்படின்னா என்னென்னா, காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை நீங்கள் என்ன பண்ணணும்? காலம் தாழ்த்தி தான் செய்யணும். அதே மாதிரி தூங்கற்க நீங்கள் காலம் தாழ்த்தக்கூடாது. எதுக்கு காலம் தாழ்த்தக்கூடாது? தூங்காது செய்யும் வினை. எதை நீங்கள் காலம் தாழ்த்தாமல் உடனே செய்யணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு தாமதம் படுத்தக்கூடாது. ஸோ உடனடியாக செய்ய வேண்டியதுக்கு நீங்கள் உடனடியாக காலம் தாழ்த்தாமல் நீங்கள் அந்த விஷயத்தை செய்யணும். அதே மாதிரி காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் காலம் தாழ்த்தி தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு சொல்லி. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம். தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு வழங்கும் வகையில் தொடங்கப்படும் திட்டம் எது? நம்ம வெற்றி வீடு திட்டம் சொல்லி பார்த்துருப்போம். அதில் என்னென்னா ஒரு 5 lakh ரூபியாக மாற்றிருப்பாங்க. 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி 3.1 lakh இருந்துச்சு. ஸோ இப்போது அந்த வெற்றி வீடு திட்டம் மாதிரியே தூய்மை பணியாளர்களுக்கு இப்போது பண்ணுறாங்களே, ஒர்க் பண்ணுறாங்களே தூய்மை பணியில், அவங்களுக்குன்னு வீடு வழங்குறதுக்காக அகம் ஸ்கீம், அகம் திட்டமானது தொடங்குறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு வழங்குவதற்காக இப்போது அகம் திட்டமானது தொடங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு 2500 காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மரபு விதை பாதுகாப்பு திட்டம். இப்போ பழங்குடியின மக்களுடைய வேளாண் முறைகளை பயன்படுத்தி அவங்க வந்து வேளாண்மை செய்கிறாங்க. ஸோ அந்த வேளாண் முறைகள் மூலமாக உள்ள அந்த விதைகளை, நாட்டு விதைகளை ஆய்வு செஞ்சு அதை ஆவணப்படுத்துவதற்கான திட்டம் தான் மரபு விதை பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதன்படி முக்கியமான சிறுதானியங்கள், திணை, சாமை, குதிரைவாளி, வரகு, கம்பு, இந்த விதைகள்லாம் ஆவணப்படுத்தப்படும், அந்த வேளாண் முறைகள்லாம் ஆவணப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்கீம். அறிவு பாலம் திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் SC ST நலப்பள்ளி மற்றும் விடுதியில் உள்ள மாணவர்களுக்காக. இப்போது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலப்பள்ளியிலையும் விடுதிலையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த அறிவு பாலம் திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்த போகிறாங்க. ஸோ இப்போது பாலம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எண்டை இன்னொரு எண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்கனவே படித்த முன்னாள் மாணவர்களால் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கு. ஸோ எதன் கீழே எது சம்மந்தமாக வழிகாட்டுதல்கள் வழங்க போகிறாங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு, நெக்ஸ்ட்டு வந்து தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துறதுக்காக அவங்க வழிகாட்டுதல்களை வழங்க போகிறாங்க. இதுதான் அறிவு பாலம் திட்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தன்னிலை கற்றல் திட்டம். இது வந்து TN. ஸோ தமிழ்நாடு பர்சனலைஸ்ட் அடாப்டிவ் லேர்னிங், அதுதான் நம்ம ஷார்ட்டாக வந்து TNPAL அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ TNPAL அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன திட்டம் அப்படின்னா, அதிலே
தன்னிலை கற்றல், ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்துவமான ஒரு திறமைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கற்றல் அவங்களுக்கு கல்விங்கிறத கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் தனித்துவமான கற்றலை வலுப்படுத்துறதுக்காக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில் இந்த திட்டமானது 6 to 8 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக ஒரு 500 கவர்மெண்ட் மிடில் ஸ்கூலில் வந்து செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. 70 லட்சம் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இதுக்கு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்கீம். டிஎன் ஸ்பார்க் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் அனைத்தும். ஸோ செயற்கை நுண்ணறிவு, எந்திரவியல், அப்புறம் புதுமை, மெய்நிகர் தொழில்நுட்பங்கள். ஸோ அதாவது இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸை டெக்னாலஜியில் ஒரு முக்கியமான முன்னோடிகளாக மாற்றணும். இப்போது டெக்னாலஜி தானே எல்லாமே, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸையும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த டிஎன் ஸ்பார்க் திட்டம். இதோட ஃபில் ஃபார்மே தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஏஐ, ரொபாட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படிங்கிறத இதோட ஃபில் ஃபார்மே. இப்போ உள்ள மாணவர்களுக்கு வந்து தொழில்நுட்ப முன்னோடிகளாக அவங்கள மாற்றணும். அதன்படி இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், இன்னோவேஷன், அப்புறம் விர்ச்சுவல் லேர்னிங்ஸு இதெல்லாம் உங்களுக்கு ஒருங்கிணைச்சி ஒரு 3 ஃபேஸஸில் இதை செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இந்த டிஎன் ஸ்பார்க் திட்டத்தின் கீழ். இந்த ஸ்கீமுக்கு வந்து 2.72 கோடி ரூபாயானது செலவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அரண் விடுதி பராமரிப்பு மேலாண்மை அமைப்பு. விடுதிகளில் உள்ள நிர்வாகம், அங்கே கண்காணிக்கிறது, மாணவர்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக இந்த அரண் விடுதி பராமரிப்பு மேலாண்மை அமைப்பானது உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்கீம். டிஎன் அறிவு பாடத்திட்டம் எந்த கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ளது? ஸோ நெக்ஸ்ட்டு கல்வியாண்டுலேருந்து தான் 2027 to 28 கல்வியாண்டுலேருந்து இந்த டிஎன் அறிவு அப்படிங்கிற பாடத்திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி அறிவு ஃபவுண்டேஷன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால் தானே மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கிளாஸ் 1லேருந்து 5th வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு அறிவு ஃபவுண்டேஷன். அடுத்த அறிவு டிஸ்கவரி அப்படிங்கிற பேரில் 6 to 8 வரைக்கும் உள்ளவங்களுக்கு பாடத்திட்டமானது இருக்கும். அறிவு எட்ஜ் அப்படிங்கிற பேரில் 9th to 12th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்திட்டமானது இருக்கும். ஸோ மாணவர்களுடைய அறிவு, அவங்களுடைய திறன்களை மேம்படுத்துறதுக்கான ஒரு பாடத்திட்டமாக இந்த அறிவு பாடத்திட்டமானது அமையும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து திறன் ப்ளஸ் திட்டம். இது வந்து என்னென்னா 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எழுத்தறிவு, எண்ணறிவு திறனை உறுதிப்படுத்தணும். ஸோ எல்லாருக்குமே எழுத படிக்க தெரியணும், கணக்கு போட தெரியணும் அப்படிங்கிறத அதை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த திறன் ப்ளஸ் அப்படிங்கிற திட்டம் 10.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெற வகையில் 12.05 கோடி நிதியில் இதை செயல்படுத்த போகிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்கீம். SC/ST நலப்பள்ளி மற்றும் விடுதிகளில் சிறப்பாக பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட உள்ள விருது எது? ஆன்சர் அறிவொளி ஆசிரியர் விருது. இப்போது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலப்பள்ளி மற்றும் விடுதிகளில் நல்லா சிறப்பாக பணிபுரிகிறாங்க இல்லையா டீச்சர்ஸ், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புதிய விருதானது வழங்கப்படும், அறிவொளி ஆசிரியர் விருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஹாஸ்டலில் வந்து காப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக வார்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அறிவொளி காப்பாளர் விருதுன்னு கொடுப்பாங்க. அங்கே உள்ள சிறப்பான டீச்சர்ஸ்க்கு அறிவொளி ஆசிரியர் விருது கொடுப்பாங்க. அடுத்து பழங்குடியினர் வள மையம் அப்படிங்கிறது ஒரு 7 டிஸ்ட்ரிக்டில் அமைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா பழங்குடியினருடைய திறனை மேம்படுத்துவதற்காக திறன் மேம்பாட்டு மையம், அப்புறம் பழங்குடியின பாரம்பரிய அறிவு மையம், கல்வி மற்றும் வாழ்வாதார ஆலோசனை மையம், இதெல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய 7 டிஸ்ட்ரிக்டில் இதை நிறுவ போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீசன் நியூஸ். இணைய தமிழ் செம்மல் விருது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு புதிய விருது நிறுவப்பட்டிருக்கு. அதாவது தமிழ் மொழியை வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அதை வந்து ஆக்கப்பூர்வமாக வளப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது சம்மந்தமான 2 அறிஞர்களுக்கு இந்த விருது கொடுப்பாங்க. ஸோ 25,000 வந்து பரிசு தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் கட்டாய மதமாற்ற தடை சட்ட மசோதாவுக்கு எந்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் கோவா. கோவாவில் இப்போ வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தடை விதிப்பதற்கான சட்ட மசோதா அப்படிங்கிறது அமைச்சரவையில் இப்போ ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு. ஸோ பணம் கொடுத்து, மிரட்டி, கட்டாயப்படுத்தி, மோசடி மூலமாக, இல்லைன்னா திருமணம் மூலமாக அந்த மாதிரி ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை, அதே மாதிரி 50,000 ரூபாய் அபராதம் இதெல்லாம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க.
இழப்பீடு வந்து 5 லட்சம் வரைக்கும் வழங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இப்போ கோவாவில் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேச ஸ்டேட்டெல்லாம் இந்த மாதிரியான முறையானது கொண்டு வந்திருக்காங்க, சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கீம். இனிய இல்லம் குடியிருப்பு திட்டம் கீழ்கண்ட யாருக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து வீடற்ற ஆதிதிராவிட குடும்பங்கள். ஸோ வீடு இல்லாத ஆதிதிராவிட குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீடு வழங்குறதுக்காக இனிய இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லி செயல்படுத்த போவதாக சொல்லியிருக்காங்க. இனிய இல்லம் குடியிருப்பு திட்டம். ஸோ இந்த மாதிரி ஆதிதிராவிடருக்கும் பழங்குடியினர் நலனுக்காகவும் என்னென்ன ஸ்கீம்லாம் இப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழங்குடியினருடைய ப்ராடக்ட்ஸ் அவங்க உற்பத்தி செய்கிறாங்களே அவங்களுக்கு வந்து ஜிஏ டேக் வாங்குறதுக்கு முயற்சி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அம்பேத்கர் படிப்பகம். இப்போது ஆதிதிராவிடருக்கான விடுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அம்பேத்கர் படிப்பகம் அப்படிங்கிறது உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வீடற்ற ஆதிதிராவிடர் குடும்பங்களுக்கு வந்து வீடு வழங்குறதுக்காக இனிய இல்லம் குடியிருப்பு திட்டம்ங்கிறது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சரிநிகர் சம வேலை வாய்ப்பு திட்டம். இப்போது ப்ரைவேட் கம்பெனிலாம் வந்து ஆதிதிராவிடர் பழங்குடியத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் செயல்படுத்த போகிறாங்க. அடுத்து பழங்குடியின பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு சோலார் அடுப்புகள் வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து சிறப்பு கூட்டுறவு சங்கங்கள் பொருளாதார மேம்பாட்டிற்காக அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கான நலத்திட்டங்கள். ஸோ மெயின்லி அவங்களுக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வெற்றிப்படி திட்டம். இளைஞர்களுக்கு வந்து திறனாய்வு பயிற்சி வேலைவாய்ப்பு வழங்குறதுக்காக வெற்றிப்படி திட்டம். பள்ளி விடுதி மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு உணவு கட்டணமானது கொடுப்பாங்க. ஸோ இப்போது 1400 அதை 1800 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கல்லூரி விடுதி மாணவர்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வழங்கக்கூடிய உணவு கட்டணமானது 1500 2000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சஹ்யாக் ஹாப் டாக் என்ற கூட்டு கடல்சார் பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் இந்தியா மற்றும் வியட்நாம். இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கு இடையே இந்த சஹ்யாக் ஹாப் டாக் அப்படிங்கிற கூட்டு கடல்சார் பயிற்சி இது வந்து இந்த வருஷம் நடந்தது 2nd எடிஷன். அதாவது சென்னை கடற்கரைக்கு அப்பால் இது நடத்தப்பட்டிருக்கு. 27th ஆகஸ்டில் நிறைவடைஞ்சிருக்கு. இது ஒரு கடலோர காவல்படை கூட்டு பயிற்சி. 2 நாடுகள்கிட்ட ஒத்துழைப்பை வலுப்படுத்தணும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்த பயிற்சியானது இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையே நடத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் டே. தேசிய விளையாட்டு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 29. இப்போது தேசிய விளையாட்டு தினம் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேங்கிறது ஏன் ஆகஸ்ட் 29 செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, மேஜர் தியான் சந்த் அதாவது ஹாக்கி வீரர் இவர். ஸோ அவருடைய பிறந்த நாள் தான் ஆகஸ்ட் 29. அதை தான் நம்ம நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இவரோட பேரில் கேல் ரத்னா விருதும் வழங்கப்படுகிறது, மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருதுங்கிறது. அடுத்து லாஸ்ட்டாக 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பார்த்திங்கன்னா 32 போட்டிகள் நடந்திருக்கும். அதில் இந்தியா வந்து ஒரே 16 போட்டிகளில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 2028 ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க இருக்குது அமெரிக்காவில். அடுத்து ஷார்ட் கரண்ட் அஃபேர்ஸ். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி வந்து 5th பிளேஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நேபாளத்தில் இப்போது வெள்ளம் வந்திருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து 37.5 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருக்கு. அடுத்து லாஸ்ட்டாக நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு வழங்கும் வகையில் தொடங்கப்படும் திட்டம் எது? ஆன்சர் அகம் திட்டம். அறிவு பாலம் திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் SC/ST நலப்பள்ளி மற்றும் விடுதி மாணவர்கள். TN ஸ்பார்க் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் அனைத்தும். TN அறிவு பாடத்திட்டம் எந்த கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2027 to 28. SC/ST நலப்பள்ளி மற்றும் விடுதிகளில் சிறப்பாக பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட உள்ள விருது எது? ஆன்சர் அறிவொளி ஆசிரியர் விருது. சமீபத்தில் கட்டாய மதமாற்ற தடை சட்ட மசோதாவுக்கு எந்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் கோவா. இனிய இல்லம் குடியிருப்பு திட்டம் கீழ்கண்ட யாருக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் வீடற்ற ஆதிதிராவிடர் குடும்பங்கள். சஹ்யாக் ஹாப் டாக் என்ற கூட்டு கடல்சார் பயிற்சி எந்த 2 நாடுகளிடையே மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் இந்தியா மற்றும் வியட்நாம்.
தேசிய விளையாட்டு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 29. இத்துடன் இன்றைய காண கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.